ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற மல்லிகைப்பூ செடி. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளவு பூக்கள் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி இந்த பூக்கள் அறுவடையை உங்கள் கூட ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் கொஞ்சம் லேட் ஆனாலும் போதுங்க, பூ அப்படியே கீழே கொட்டிடும். அந்த அளவுக்கு பூத்து குலுங்குது பாருங்கள் மல்லிகைப்பூக்கள். என்ன உரம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப காஸ்ட்லியான உரம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கிச்சனில் நமக்கு கிடைக்கிற காய்கறி குப்பை, அந்த குப்பையை கொண்டு வந்து நீங்கள் செடி வச்சுருக்கிற தொட்டியில் வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஜான் கேப் விட்டு நீங்கள் பள்ளம் நோண்டி போட்டு விட்டீங்க அப்படின்னா, இதில் பழத்தோல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சத்துங்க. வாழைப்பழத்தோல், ஆப்பிள், மாதுளம்பழத்தோல், நீங்கள் என்ன பழம் சாப்பிட்டாலும் சரி அதோட தோலாக இருந்தால் இந்த செடிக்கு இன்னுமே அதிக சத்துக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செடி வச்சுருக்கிற ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு கைப்பிடி நல்ல பெரிய பிடியாக தாராளமாக நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ 10 தொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, முதல் தொட்டிக்கு முதல் நாள் குப்பையை ஒரு கைப்பிடி கொண்டு போடுங்க. அடுத்த நாள் ஒரு கைப்பிடி கிடைக்குதுன்னா அது வேறு தொட்டியில் போடுங்க. இந்த மாதிரியே நீங்கள் 30 தொட்டி, 10 தொட்டி, 20 தொட்டி, 30 தொட்டி வச்சுருந்தா கூட ஒரு மாதம் ஆகி ஒரு ரவுண்டு வந்துடலாம். திருப்பி நம்ம முதல் தொட்டிக்கே வந்துடுவோம். ஆரம்பிக்கும்போது மறுபடியும் நீங்கள் காய்கறி குப்பையை முதல் தொட்டிக்கு ஒரு சுற்றிட்டு வரும்போது 30 நாள் முடிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே போட்ட குப்பை கண்டிப்பாக கம்போஸ்டிங் ஆகியிருக்கும். இது மழையில் வைக்கணுமா, வெயிலில் வைக்கணுமா, திறந்து வைக்கணுமா, மூடி வைக்கணுமா, ஏகப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டு நம்ம மூட போகிறதுனால இது மாடியில் தான் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. மழை பெஞ்சால் நனையும், வெயில் அடித்தா காயும். எல்லாமே இதுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. இப்போ வரைக்கும் இந்த மாதிரி தான் நான் கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தனியாக ஒரு தொட்டி வச்சு, ஒரு பேக் வச்சு, ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வச்சு நீங்கள் கம்போஸ்டிங்னு பண்ணிங்கன்னா, அதுக்கு நீங்கள் வீட்லேயே இருக்கணும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதில் பேட் ஸ்மெல் வருது, புழுக்கள் வருது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருது. அதனால் நீங்கள் அதெல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம். செடி வச்சுருக்கிற தொட்டியில் மண்ணை நோண்டி வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஜான் கேப் விட்டு ஒரு பக்கமாக போட்டு விடுங்க. நல்லா ஒரு கை அளவுக்கு பள்ளம் எடுங்க, ஆழமாக ஒரு கைப்பிடி குப்பையை போடுங்க, மூடுங்க, லேசாக தண்ணி கொடுங்க. இப்போ ஒரு தொட்டி 18க்கு 18 உள்ள ஒரு தொட்டி, இல்லை 12க்கு 12 உள்ள ஒரு தொட்டினா 1/2 லிட்டர் தண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு மார்னிங் விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் விட்டால் போதும். மழை பெஞ்சால் நீங்கள் அதை கூட கொடுக்க வேண்டாம். மழை நல்லா பேஞ்சுது அப்படின்னா 3 நாட்கள் கழித்து நீங்கள் தண்ணி கொடுத்தா போதும். நீங்கள் போட்டிருக்கிற குப்பையும் மாதக்கணக்கு ஒரு ரவுண்டு நம்ம போயிட்டு வரும்போது சூப்பராக கம்போஸ்டிங் அந்த தொட்டிக்குள்ளே ஆகியிருக்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். நான் எவ்வளோ பூக்கள் பறிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். மறக்காமல் பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.